Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. I'm aiming technical champion Shakti along with me. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? Which of the given formula is correct for calculating the angle of static friction? Angle of static friction வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியணும். ஸோ வந்து tangent of angle of friction equal to force by normal reaction சொல்லுவாங்க. இல்லாட்டி that is also equal to it is called as coefficient of friction அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனில் என்ன ஆகும்னா இது வந்து மியூ சஃபிக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்போ பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ சஃபிக்ஸ் எஸ். ஸோ இதான் வந்து இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? Tan inverse of mu s, option B sin inverse of mu s, option C cos inverse of mu s, D none of these. ஸோ சைனா காசா டேனா அப்படின்றாங்க. ஸோ வந்து நமக்கு இது ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து டேனில் தான் வரும், சைனில் வராது, காசில் வராது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ சஃபிக்ஸ் எஸ் தான் ஆன்சர். ஸோ அதுக்கான இதுதான் இங்கே இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம். ஆங்கிள் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ ஸோ மச்.